வணக்கம். நிஃப்டி -80 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு. ஸ்பாட் வந்து -41 பாயிண்ட்ஸ். ப்ரீமியம் -8ல் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். ரைட், ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி. ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குது இன்றைக்கி ஈவினிங். பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி இன்ட்ராடே வந்து க்ளோஸ் அபவுட் 800 பாயிண்ட்ஸ், 793 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங்கு. க்ளோஸ் ஆகும்போதும் செம்ம பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 423 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. எடுத்து பாருங்களா, 3 ஸ்டாக்கு மெயினாக. பந்தன் பேங்கை விட்டுருங்க, அதுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. பந்தன் பேங்க்கும் பாசிட்டிவ் இன்றைக்கி. இன்ஃபேக்ட் பேங்கிங் செக்டாரில் வந்து 2.3% அது மட்டும் போயிருக்கு. பட் ஹெச்டிஎஃப்சி 1.4% அப்பு. ஐசிஐசிஐ நம்ம சொன்ன அந்த இலக்கு இருக்குல்ல 1300, அதை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 1285 வந்துடுச்சு. இன்னும் ஒரு 15 பாயிண்ட் வந்துருமா? சான்சஸ் நிறைய இருக்குது. அது வந்து இன்றைக்கி ஒரு 1.38% அப்பு. ஸோ வெயிட்டேஜ் வந்து இந்த 3 ஸ்டாக்கு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அண்ட் எஸ்பிஐ, இந்த 3 ஸ்டாக் வந்து பேங்க் நிஃப்டியை வந்து தூக்கியிருக்கு. நிஃப்டியை அடித்தது யார்? நிறைய ஸ்டாக்கு. நம்ம அசெஞ்சர் கம்பெனி இருக்குது தெரியுமா? அசெஞ்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க நேற்று. அவங்க யூஎஸில் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த வருஷம் எங்களோட ரெவென்யூ குறைச்சிக்கிறோம், நாங்கள் எதிர்பார்த்த ரெவென்யூ வராது. ஒன்று, ஆளுங்களுக்கு போனஸ் கிடையாது, அவங்களுக்கான இன்க்ரிமெண்ட் கிடையாது, அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொன்னார். அது சொன்னது தான். இந்தியாவில் அசெஞ்சர் நம்ம ஊரில் ட்ரேடிங் கிடையாது. நியரஸ்ட் கம்பெனி யார்? ஆரக்கல் ஃபைனான்ஸ் இன்றைக்கி 8.8% வந்து காலி பண்ணாங்க. பர்சிஸ்டன்ட் 3% காலி. டிசிஎஸ் காலி. எல்என்டி மைண்ட்ரி, எல்என்டி டெக்னாலஜி எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஐடி செக்டர் மட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 3%, 2.9% டவுன். நினச்சி பாருங்களேன், ஐடி செக்டர் டவுன்னா என்டையர் வெயிட்டேஜ் காலி. இந்த சைடு ஹெச்டிஎஃப்சி என்ன தான் மேலே பிடிச்சி இழுத்தாலும் இந்த பர்டிகுலர் வெயிட்டேஜில் வந்து காலி. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி டவுன் ஆனதுக்கு மெயின் ரீசன் டெக்னாலஜி எப்போ வந்து நம்பிக்கை போகும்? உலகத்தில் டெக்னாலஜி இல்லாத நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தெரியும். பட் டெக்னாலஜியில் ஃபஸ்ட்டு சைன் டிஸ்ட்ரெஸ். எப்பயுமே நம்ம வந்து வீட்டே எடுத்துக்கலாமே. வீட்டில் வந்து திடீர்னு ஒருத்தருக்கு வேலை போகுது, இல்லை ஒரு கஷ்டமான நிலை வருதுன்னு சொன்னால் எங்கே ஃபஸ்ட்டு கை வைப்பாங்க? ஃபஸ்ட்டு கை வைக்கிறது லக்ஸுரியில் கை வைப்பாங்க. தேவையில்லாத பொருட்கள் வாங்க மாட்டோம். ரெண்டாவது வந்து வெளியில் போகிற என்டர்டெயின்மெண்ட் காலி. இந்த சினிமா, ட்ராமா, பீச்சு, டூரு அதெல்லாம் காலி. மூணாவது வந்து சாப்பிட்ற ஐட்டம், வெளியில் போய் சாப்பிட்ற ஐட்டம், இதெல்லாம் காலி ஆகும். இதுதான் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்றது காட்டுறது. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு கம்பெனி லெவலில் இல்லை ஒரு எக்கானமி லெவலில் வந்து பிரச்சனை வருதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சைன் எங்கே காட்டும்? அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டும். கம்பெனிஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற செலவை வந்து கட் டவுன் பண்ணும். அடுத்தது வந்து இந்தியாவை விட்டுருங்க, வெளிநாட்டில் ஃபஸ்ட்டு ஆளுங்களை காலி பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்பயுமே ரிவர்ஸ் மாடலில் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் எனக்கு இவ்வளோ ரெவென்யூ வரப்போகுது, இந்த வருஷம் 100 ரூபா வந்துச்சு, அடுத்த வருஷம் எனக்கு 90 ரூபா தான் வரும். அப்போ அந்த 10 ரூபாக்கான ஆட்களோட சம்பளத்தை கட் பண்ணு. சம்பளத்தை கட் பண்ண மாட்டான், ஆளை கட் பண்ணுவோம். எனக்கு 90 ரூபா ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ ஆட்கள் இருந்தால் போகிறோம், ஒரு 10% குறைப்பா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆளை காலி பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது தான் வந்து இருக்கிற ஆளுங்களா, அப்பா உங்களுக்கெல்லாம் சம்பளம் ஜாஸ்தி கிடையாதுன்றது காலி பண்ணுவாங்க. அண்ட் திஸ் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங். ஸோ இட் ஷோஸ் தட் யூஎஸ் வந்து ரிசெஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. இது ஒரு கருத்து. இன்னொன்று வந்து என்ன சொன்னான்னா, யார் சொன்னால் ரிசெஷனை நோக்கி போயிட்டுருக்கு? அவன் ஏற்கனவே ரிசெஷனில் தான் இருக்குது. வெளியில் வேணால் பாவனா பண்ணிக்கலாம். இந்த 5-6 கம்பெனியை தவிர மீதி எல்லாமே வந்து கம்பெனி ரிசெஷனில் தான் இருக்குது. இந்த 5 கம்பெனியை வச்சு தூக்கி நிப்பாட்டி வச்சிட்ருக்கான். 5 கம்பெனியை வச்சுட்டு ஒன்றும் பெருசாக கழட்ட முடியாது. இதில் என்விடியோ, டாட்டா, நம்ம ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்டு, கூகுளு, இவங்கள வச்சுட்டு ஒன்றும் பெருசாக கழட்ட முடியாது. யூஎஸ் இஸ் இன் ரிசெஷன். டெக்னிக்கலாக வேணால் வராத இருக்கலாம், பட் ஆல்ரெடி தே ஆர் இன். நீ ஐசியூவில் அட்மிட் ஆகல, வீட்டில் வந்து சும்மா தானே படுத்து கிடக்கிற, தெம்பு இல்லைல்ல. அந்த கதை தான் வந்து யூஎஸோட நிலைமை. ஸோ இது ஞாபகம் வச்சுங்கன்றது சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்டைரக்ட்லி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு டைரெக்டாக இதான் ஹிண்ட்டு, ஃபஸ்ட் ஹிண்ட்டு. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ தயவு செஞ்சு வீடு வாங்கிறது இதெல்லாம் வந்து அடுத்த 15 வருஷத்துக்கு நீங்கள் வந்து செலவு ஏற்றி வச்சுக்காத, கார்பஸை பண்ணு. வீடு வாங்குறது முக்கியம் கிடையாது. கார்பஸ் 1-1.5 கோடி ரூபா, 2 கோடி ரூபா கார்பஸ் பண்ணுங்க.
அடுத்த 8 வருஷம் 10 வருஷம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக இந்த 20 வருஷம் சைக்கிள்லாம் வேலைக்கு ஆகாது. நீ மாதம் 10,000 ரூபா போட்டு 20 வருஷம் கழிச்சு 2 கோடி ரூபா வருதுன்றது வேலைக்கு ஆகாது. 20 வருஷம் சைக்கிள்ன்றது நீங்கள் உட்காந்து யோசிக்க முடியாது. எத்தனை பேர் அந்த கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு வருவாங்கன்றது தெரியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு 30-40 லட்சம் வரும்போது அதெல்லாம் சரியிடும். ஸோ 100 பேர் ஆரம்பித்தா 2 பேர் இல்லை 5 பேர் போய் சேர்ந்தால் பெரிய விஷயம். ப்ராக்டிக்கல் விஷயத்துக்கு வரலாம். 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் பண்ண முடியுமா? பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதை தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்ட எப்படியாச்சும் 1-1.5 கோடி ரூபா நீங்கள் வந்து அந்த கார்பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அது எடுத்துகிட்டு வர முடியும். எப்படின்றது ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம். எல்லா சர்க்கிளுக்கும் நம்ம பண்ண முடியும். அந்த 1-1.5 கோடி ரூபா வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த 1-1.5 கோடி ரூபா மாதம் 1 ரூபா வட்டி போடுங்க. வருஷத்துக்கு 12%, 18%, 1.5 ரூபா வட்டினா தாராளமாக நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். 18% ரிட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாவே 15% ரிட்டர்ன் வரும். 18% தான் நான் பேசுகிறேன். 1.5 ரூபா வட்டி போட்டால் 1.5 கோடி ரூபா இருக்குது சொன்னால் உங்களுக்கு 1 ரூபா போட்டாலும் மாதம் 1.5 லட்ச ரூபா. 1.5 ரூபா வட்டி போட்டால் 2.25 லட்ச ரூபா. அப்போ 2.25 லட்ச ரூபா வச்சுட்டு நீங்கள் வந்து வீடு வாங்குறது, கார் வாங்குறது, நகை வாங்குறது, மற்ற செலவுக்குலாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஜம்முன்னு பண்ணலாம். ரேதர் தென் இப்போ அந்த இடத்துல பணம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு பதில். இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. இது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அது வளர விடுங்க ஃபஸ்ட்டு. சரி, மேட்ருக்கு வரலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குது. யூஎஸோட ஃபெட் டிசிஷன். மற்ற ஃபெட் டிசிஷனுக்கும் இந்த தரம் நடக்கிற ஃபெட் டிசிஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்குது. அண்ட் இந்த முக்கியமான கட்டம் வந்து மிக 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 முக்கியமான கட்டம். லாஸ்ட் 20 இயர்ஸ்லேருந்து அது ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மேக் ஆர் பிரேக் சிச்சுவேஷன். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணும். குறைச்சா டாலர் இண்டெக்ஸ் காலி. ஏன்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு காட்டின அந்த ஒரு லைனில் நிற்குது. 100.52 அதுதான் லெவல். அந்த லெவலில் தான் நிற்கிது. விழுந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் $6-7 வந்து கீழே விழுவும். 6-7 புள்ளி கீழே விழுவும் டாலர் இண்டெக்ஸ். அது 6-7 புள்ளி கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் கோல்டு, சில்வர், கமாடிட்டிஸ் எல்லாமே தார்மாராகிடும். ஸ்டாக் மார்க்கெட் இனிஷியலாக பெருசாக மேலே ரேலி ஆகும் ஒழிய பட் இவென்ச்சுவலி இட் வில் ஃபால். டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகும். ஸோ நிறைய ரீஅலைன்மெண்ட் நடக்கும் உலகத்தில். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதுவுமே கிடையாதுப்பா, ஸ்டேட்டஸ் ஸ்கோர், ரைட்? இந்த மாதமும் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் குறைக்க போகிறது இல்லை, ப்ராபப்ளி அடுத்த தடவை பார்த்துக்கலாம், எலெக்ஷன் வருதுல்ல நவம்பரில், அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அப்படி இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து ஒரு அடி வாங்கும், ரைட்? இப்போதைக்கு மார்க்கெட் ரேலி ஆனது எல்லாமே, மார்க்கெட் ரேலி ஆனதாகட்டும் இல்லை கோல்டு ஆனதாகட்டும், இது எல்லாமே வந்து காரணம் நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபெட் டிசிஷன். ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஃபெட் டிசிஷன் எது வேணா இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாலும் சரி, இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, இல்லை அதே லெவலில் வச்சுருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் பேரஸ்ட் மினிமம் நிஃப்டி ஒரு 1000-1500 புள்ளி வந்து நவரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த 5 நாள் 6 நாளில், மறுபடியும் நான் சொல்கிறேன், அடுத்த 5-6 நாளில் ஒரு பெரிய மூவ் நிஃப்டி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது அப் சைடா டவுன் சைடான்றது சொல்ல தெரியல. இப்போதைக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், 25,000 லெவலை கட் பண்ணி க்ளோசிங் பேசிஸில் பிலோ 25,000 லெவலில் கட் பண்ணி க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 24,000 வந்து நிற்கும். 25,450க்கு மேலே 420க்கு மேலே டிசைசிவாக க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் அப்சைட் மூவ் வந்து ஆல்மோஸ்ட் 500-600 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கிறேன், பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 55,000 லெவல்ஸை வந்து காட்டிகிட்டு இருக்கு. த டே இட் க்ளோசஸ் அபோவ் 52,100 அண்ட் லாஸ்ட் 2 நாளாக அந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆகி நிற்கிது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இன்னைக்கு மத்தியானம் 12:55க்கு, ரைட், 12:55க்கு ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி ஆப்ஷன்ஸ் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஆப்ஷன் செயினில் நீங்கள் போய் பார்க்கலாம். 25,500 லெவலில் எவ்வளோ, 25,500 லெவலில் ஹியூஜ் கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 69,35,000 குவான்டிட்டிஸ், ஆல்மோஸ்ட் 35,000 விட்டுருங்க, 69 lakh குவான்டிட்டிஸ் வந்து ரைட் ஆகிருக்கு. இன்றைக்கு மட்டுமே அந்த லெவலில் வந்து
21,88,000 quantity has been returned. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஹெவி குவான்டிட்டி 25,500 லெவலில் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. நிஃப்டி எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? 25,370, 369, 370ன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு 130 பாயிண்ட்டை தள்ளி 21 லட்சம் குவான்டிட்டி, ஆறு 22 கூட வச்சுக்கலாம், 21,88,000 குவான்டிட்டி இன்னைக்கு மட்டுமே வந்து ரைட் ஆகிருக்கு. அதில் ஆல்மோஸ்ட் 18 lakh quantity was written at the 12:55. அப்படின்னா யாரோ ஒரு சிங்கிள் பார்ட்டி ரைட் பண்ணியிருக்கிறோம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 25,000 எங்க 25,000 லெவலில் செப்டம்பர் 19th நாளைக்கு எக்ஸ்பைரியில் ஆல்மோஸ்ட் 71,84,000 குவான்டிட்டி ஆஃப் புட் ஹேஸ் பின் ரிட்டன். அந்த அளவுக்கு புட்டு ரைட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு கவரிங் எங்கே நடந்திருக்கு? 25,400 லெவலில் வந்து ஆல்மோஸ்ட் 13 லட்சம் குவான்டிட்டியை எடுத்துருக்குறாங்க. அங்கே கவரை க்ளோஸ் பண்ணி, ரைட், அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி அவன் போய் 11 லட்சம் வந்து 25,000 லெவலில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்போ தே ஹாவ் சம் இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒன்று பெரிய மூவ் வருது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,000க்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? சே சம்வேர் அரௌண்ட் 370 பாயிண்ட்ஸு. அப்போ 370 பாயிண்ட்ஸ்க்கு வந்து அவன் ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறான். டவுன் சைடு, அப் சைடில் வந்து வெறும் 150 பாயிண்டில் தான் ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறான். நாளைக்கு சப்போஸ், மறுபடியும் நான் சொல்கிறேன், நாளைக்கு சப்போஸ் 25,500 லெவலுக்கு மேலே ஒரு 1 hour சஸ்டெயின் ஆச்சுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு நல்ல நியூஸு டக்குன்னு 50 பேசிஸ் பாயிண்ட்டில் குறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு 150, 160 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகுது, அங்கே மேலே வந்து ஒரு 1 hour தாக்கு பிடிக்குதுன்னு வச்சுங்க, செம்ம ஷார்ட் கவரிங் வரும். ஒரு 300-400 பாயிண்ட் வந்து ரேலி வரும். ஏன்னா இவங்க எல்லாருமே கவர் பண்ணுவாங்களே, இன்றைக்கி ஷார்ட் பண்ணவங்க எல்லாருமே கவர் பண்ணுவாங்களே. எவ்வளோ 21 லட்சம் குவான்டிட்டி, அவன் எல்லாம் ஷார்ட் கவரிங் பண்ணுவான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷனில் நின்றுட்டுருக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. இதே மாதிரி தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எக்ஸ்பைரி, இன்றைக்கி விட்டுருங்க, நாளைக்கு அதாவது அடுத்த வாரம் எக்ஸ்பைரிக்கு 26th செப்டம்பர் எக்ஸ்பைரிக்கு 52,000 லெவலில் வந்து ஹெவி புட்டு ரைட் ஆகிருக்கு. நினச்சி பாருங்கள், இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 52,718. ஸோ 700 பாயிண்ட்ஸை தள்ளி 52,000ல் வந்து ஹையஸ்ட் புட்டு வந்து ரைட் ஆகிருக்கு. எவ்வளோ எழுதியிருக்கு? இன்றைக்கி மட்டுமே 3,20,000 குவான்டிட்டியை வந்து ரைட் ஆகிருக்கு. மொத்தமாக 19,30,000 குவான்டிட்டி 52,000 லெவலில் வந்து புட்டு ரைட் ஆகிருக்கு. அப்போ இங்கே எல்லாத்தையும் வந்து கவரிங் பண்ணி அங்கே தான் வந்து மேக்ஸிமம் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் 52,700, 52,800லேயும் நிறையா வந்து இன்றைக்கி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது ரைட் பண்ணியிருக்கிறாங்க. தேர் ஆல் கான்ஃபிடென்ட் தட் வில் ஃபால். அட்டி மணிலேயே ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 7.5 லட்சம், 5.5 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் அந்த குவான்டிட்டி ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹையஸ்ட் கால் வந்து சே சம்வேர் அரௌண்ட் 53,000 லெவலில் வந்து இருக்குது. 18 லட்சம் தான் எழுதியிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான லெவலில் இருக்குது. பேங்க் நிஃப்டி மேலே போகாது, பெருசாக ஒரு 700-800 பாயிண்ட் கீழே வருன்றது யூகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அடுத்த வாரம் எக்ஸ்பைரிக்கு 26th. வேறஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் 370 பாயிண்ட் நான் கீழே வச்சுருக்கிறேன்றது. என்ன மாதிரி நியூஸை இருந்தாலும் ரைட், ஸ்டேட்டஸ் ஸ்கோருன்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. பட் ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்டை கட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் செம்ம ரேலி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வாட் எவர் மே தி சிச்சுவேஷன், மறுபடியும் நான் சொல்கிறேன், வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், பெரிய மூவ் அடுத்த ஒரு 4 நாள் 5 நாள் மண்டேக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு 800 to 1000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது வந்து மோர் ஆஃப் எ ப்ரிடிக்ஷன் நம்ம சொல்ல வேணாம், மோர் ஆஃப் எ கெஸ் ஒர்க்குன்னு நம்ம சொல்லலாம், இன்ட்யூஷன் நம்ம சொல்லலாம். ரைட், மனசில் என்னமோ தோணுதுன்னு சொல்லுவாங்களே, அது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன், இது மாதிரி ஒரு மூவ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த செக்டாரை பாருங்கள், அந்த செக்டாரை பாருங்கள், இது பாருங்கள், அது பாருங்களாம் நான் சொல்லு. பட் டேட்டாஸ் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பயங்கரமான பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி 12:55 நீங்கள் வந்து பாவ் காப்பியோட டேட்டாஸ் எடுத்து பார்க்குறீங்கன்னா டைம் பிரகாரம் டைம் ஸ்டாம்பிங்கோடு இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் டேட்டாஸும் நான் சொல்லிட்டேன், ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நான் சொல்லிட்டேன், அண்ட் வால்யூமும் நான் சொல்லியிருக்கிறேன், டைமும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து அது பார்க்கும் போதும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட் நவ் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் சொன்னால அந்த க்ரூஷியல் லெவலில் வந்து இது நின்றுட்டுருக்கு, டாலர் இண்டெக்ஸ் நின்றுட்டுருக்கு 100.52 லெவலில். அண்ட் எந்த சைடு வந்தாலும் ஒரு பெரிய மூவ் வரும்.
கோல்டை பொறுத்த வரைக்கும் $11 ஏறி இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டிஷாக நின்றுட்டுருக்கு. மற்றது எல்லாமே க்ரூடெல்லாம் வந்து 3/4%, 1/4%, 1/2% வந்து ஏறி இறங்கிட்டு இருக்கு. மைனஸில் தான் இருக்குது ஃப்ளாட்டிஷாக. வாட் எவர் கம்ஸ், இன்றைக்கி நைட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நைட்டு ஃபெட்டு என்ன சொல்கிறாங்கன்றது பேஸ் பண்ணி நாளைக்கு வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, நேற்று வீடியோனா நம்ம வந்து லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவில் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக பண்ணியிருந்தோம். செப்டம்பர் 18, 2007 அன்னைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க. அண்ட் அடுத்த நாள் நிஃப்டி வந்து 4% மூவ் ஆச்சு. நாளைக்கு 4% மூவ் ஆகுது. எந்த சைடு மூவ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். போன வருஷம் பாசிட்டிவில் மூவ் ஆச்சு. இந்த விஷயத்த மனசில் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயத்த நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நைட்டு மங்காத்தா விளாட வேணாம். நாளைக்கு காலையில் சார்ட் பேசிஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சுட்டு நம்ம ஃபர்தர் டிசிஷன்ஸ் பண்ணிக்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.